அனைவருக்குமே பிடித்த ஒரு உணவு வகை அப்படின்னு பார்க்கும்போது சாண்ட்விச்சுகளை சொல்லலாம். அந்த வகையில இந்த சாண்ட்விச் இந்த உலகத்துக்கு எப்படி அறிமுகமாகுனுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஜான் மாண்டேகோ அப்படிங்கிற அரசர் வந்து சூதாட்டக்காரரா. அந்த சூதாட்டக்காரர் வந்து எப்போதுமே அவருடைய விளையாட்டுல தான் அதிகமான ஆர்வத்தோட இருப்பாராம். அப்படி இருக்கும்போது அவருடைய சாப்பாட்டு நேரத்தை தவிர்த்துட்டு கூட சூதாட்டத்துல தான் அவரு மெயினாக இருப்பாராம். அப்படி இருக்கும்போது அவருக்கு உடல் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி யோசித்த மாண்டேகு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, சாப்பிட்றதற்கு இலகுவாகவும் இருக்கணும், அதே அந்த உணவை நான் போய் தேடி சாப்பிடாம அது என்னுடைய மேசைக்கே வரணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சிருக்கிறாரு. அப்படியே யோசிச்சு கொண்டு ரொட்டி துண்டுகளை வந்து அவருடைய வேலையாட்களை வைத்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அதுல இறைச்சியா இருக்கட்டும், மரக்கறி வகைகளை போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வேலையாட்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மன்னருடைய உத்தரவுக்கு அமைவாக அவங்க போயிட்டு ரொட்டி துண்டு எடுக்கிறாங்க. மரக்கறி இறைச்சி வகைகளை கலந்து அந்த ரொட்டி துண்டுகளை வைத்து மடித்து அவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இப்படியே இவரும் வந்து இது வந்து நல்ல ருசியாகவும் இருக்கு, அதே மாதிரி இலகுவான முறையிலையும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து அவர் டெய்லியும் தொடர்ச்சியா சாப்பிட்றாரு. இது தான் காலப்போக்குல பல வடிவங்கள்ல பல சுவைகள்ல சாண்ட்விச் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அறிமுகமாக இருக்குது.